அன்புக்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒவ்வொருவரும் கூறுகிற ஒரு வார்த்தை நம்முடைய தாயினுடைய அன்பு. ஆம், ஏசாயா 49 அதிகாரம் 15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. ஆம், விசேஷமான அன்பு தாயினுடைய அன்பு. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அந்த தாயினுடைய அன்பும் மறக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை மறப்பதில்லை. இயேசு உங்களுக்காக ஜீவனையே தந்தவர். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே, உலகத்திலே நாங்கள் நம்பின மனிதர்களால் மறக்கப்பட்ட சூழ்நிலை நடுவிலே கடந்து செல்லும் போது யார் எங்களுக்காக பேசுவார்கள்? யார் எங்களுக்காக எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார்கள் என்ற ஏக்கத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நான் உங்களை மறப்பதில்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல அன்புக்காக, இயேசுவினுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.